காலைல 8 மணிக்கு வந்தேன், மதியம் ஷோ 2:30 ஷோ 12:30 ஷோக்கு 8 மணிக்கு வந்து 8 மணி தான் உட்காந்துக்கிறேன். கத்தி தொண்டையே போயிடுச்சு. பார்த்தியா படம் பிளாஸ்ட். பழைய படம் பார்த்த மாரியே இல்லை. ஆனால் யூடியூப் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பார்த்த மாரியே இல்லை. அவ்வளோ வைப்பு. அப்போ ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஆக்ஷன் படம் பண்ண அப்படியே கூஸ் பம்பாக இருக்குது அப்படியே இந்த படம். அதான் சொல்கிறேன், கூஸ் பம்பாக இருக்குதுன்ற. நான் ஒவ்வொரு சீனும் அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அப்படி தூக்கி சாப்பிடுது. அப்படியே ஒவ்வொரு சீனும் தலை வந்து பயங்கரமாக இருக்கிறாரு. அதில் ஒன்ஸ் மோர் போட்டார். அதை நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் எந்திரிக்க மாட்டாங்க, இப்போ எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. அந்த பாட்டை தெற்கு சீமில் என்ன பற்றி கேளு அந்த பாட்டில். நான் விஜய் கூட இந்த மாதிரி பார்த்ததில்ல. அஜித்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. அஜித்துக்கு எல்லாருமே ரிப்பீட் தெற்கு சீமில் என்ன பற்றி கேளு அது 2 வாட்டி அது சூப்பராக இருந்தது. அந்த பாட்டு தான் எல்லாருமே இருந்துச்சு. மகாராணி எங்கள் ஏரியாவில் மகாராணி தேட்டரில் பார்த்தேன். அப்போ பார்த்த வைப் அப்படியே தான் இன்னமும் இருக்குது. ரொம்ப நாளைக்கு தலையை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன விண்டேஜ் அஜித்தை பார்க்கும்போது கடவுள் தரிசனம் மாரி இது ரொம்ப சந்தோஷமாக படத்துக்கு செம்ம வை ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படிலாம் இருக்குன்ட்டு. கத்தி தொண்டை போயிடுச்சு ப்ரோ. தொண்டை பயங்கரமாக வலிக்குது ப்ரோ. செம்மையாக என்ஜாய் பண்ண ப்ரோ. சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் போட்டார். நம்ம விஷ்ணு கமல் வந்தார் எப்பயும் போல் வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. செம்ம என்ஜாய்மெண்ட் ப்ரோ. சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. நான் அட்டகாசம் படம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு 15 ஏஜில் நான் பார்த்தேன் இந்த படத்தை அபிராமி தேட்டரில். இப்போ திரும்ப கமலா தேட்டரில் வந்து 35 வயசு நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. திரும்ப வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது படம். அஜித் சார் வந்து திரும்பி எங்களுக்குள்ளே பார்க்கும்போது நல்லா இருக்கார். ஸோ நான் பெரிய அஜித் சார் ஃபேன். நான் தீனாவிலேருந்து அஜித் சார் தான் ஃபாலோ பண்ணிட்டு அவரை தான் ஃபாலோ பண்ணுறேன். அவர் மாதிரி தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அஜித் சார் வந்து இந்த படத்தை நாங்கள் திரும்பி பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோட பெரிய சஜஷன் வந்து வரலாறு படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்னா. ஸோ அந்த படம் பார்த்தாங்கனாக்கா இப்போ இருக்க யங் ஹீரோஸ்லாம் வந்து ஆக்டிங்னா என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வரலாறுலேயே கல்வியார் அண்ணன். ஸோ அந்த படத்தை திரும்ப ரிலீஸ் பண்ணாக்கா திரும்ப ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. வரலாறு படத்தையும் மங்காத்தா படத்தையும் ரீரிலீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். என் அட்டகாசம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம். தீபாவளிக்கு வந்திருக்க வேண்டியது. ஸோ தீபாவளிக்கு வர முடியல. ஸோ இப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய எஃபெக்ட் அப்படியே அந்த பீரியடில் பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி மங்காத்தா தயவு செஞ்சு எப்படியாவது அந்த ப்ரொடியூசரே வெங்கட் பிரபுக்கிட்ட கேட்டுக்கிறோம். மங்காத்தா படத்தை எப்படியாவது ரீரிலீஸ் பண்ணுங்க. அடுத்த நெக்ஸ்ட் இயரில் எப்படியாவது ரீரிலீஸ் பண்ணுங்க. மங்காத்தா இந்த 2 படமும் இருக்குது. தேங்க்யூ. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.